நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூல் அல்லாஹ், இந்த உலகத்தில் இறைவன் எவ்வளவோ படைப்புகளை படைத்திருக்கிறான். இந்த படைப்புகளில் முதலாவதாக எதை படைத்தான் என்று சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிட்ட கேட்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், யா ஜாபிர், ஜாபிரே, அல்லாஹ் படைத்த முதலாவது படைப்பு உங்களுடைய நபியினுடைய ஒளிவைத்தான் முதலாவதாக படைத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒளிவைதான் முதலாவதாக படைத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ இறைவன் படைத்த முதல் படைப்பு நூறு முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த ஒளிவுதான். அந்த ஒளிவையில் இருந்துதான் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகம் முழுவதிலுமே இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளையும் அந்த ஒளிவில் இருந்துதான் படைத்தான். அந்த ஒளிவுக்கு இறைவன் கொடுத்த பெயர் தான் முஹம்மத் என்கின்ற பெயர். இந்த முஹம்மத் என்கின்ற பெயரில் 5 எழுத்துக்கள் இருக்கு. மீம், ஹா, 2 மீம்கள், தால். இந்த 5 எழுத்துக்களில் இருந்து இறைவன் அர்ஷையும் குர்ஸையும் லௌஹையும் கலமையும் அந்த அரிசை சுமக்கக்கூடிய மலக்குகள், இந்த 5 படைப்புகளை படைத்தார். இந்த 5ல் இருந்து 5 இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளையும் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த ஒளிவில் இருந்துதான் படைத்தான் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இதற்கு ஏதுவாக இன்னொரு ஹதீஸ் அல்லஃபுல் அலிஃபுல்லே சொல்லி காட்டுவார்கள், அன மின் நூரில்லாஹ் வ குல்லி ஷைஇன் மின் நூரி, நான் அல்லாஹ்வினுடைய ஒளிவில் இருந்தும் படைக்கப்பட்டேன், என்னுடைய ஒளிவில் இருந்துதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் படைக்கப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். முதல் படைப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒளிவு இருந்தாலும் அந்த ஒளிவில் இருந்து ஒவ்வொரு மனிதர்களையும் படைப்புகளையும் படைத்ததற்கு பின்னால நபியாக இந்த உலகத்துக்கு கடைசி நபியாகத்தான் அல்லாஹ் அனுப்புவதற்கு அல்லாஹ்னுடைய ஏற்பாட்டில் கலாகதிரில் இருக்கிறது. படைப்புல முதலாவது, ஆனால் இந்த உலகத்தில் மனித உருவத்தில் வருவதில் கடைசி நபியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கிறார்கள்.